முருகேசன் எப்படி தன் மனைவியை அன்போடு கவனித்தாரோ அதே மாதிரி தன் பெண்ணை ரோஷினியை மிகவும் அன்போடு கவனித்து வந்தார். அவர் வேலைக்கு போகும்போதோ அவரை ஸ்கூலில் விட்டுவிட்டு மீண்டும் வரும்பொழுது பர்மிஷன் போட்டு தன் பெண்ணை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப போவார். அது மாதிரி தான் அவர் 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். ஆனால் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் இருந்து அவருக்கு கொண்டு வந்து விட்டுடுவார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு பெருமூச்சு விடுவார். இல்லைன்றால் அவள் எப்படி போனாலோ எப்படி இருக்கிறாளோ என்று அவருக்கு ரொம்ப கவலையாயிடும். அவர் ஸ்கூல் வேன்லேயோ ஆட்டோலேயோ எங்கேயுமே அனுப்புறதில்லை. அவ்வளோ அவர் கைப்பிடித்தே வருவார். அந்த மாதிரி அவர் எங்கன்னா கொண்டு போனோடனே அந்த கையை விட மாட்டார். ரோஷினியை தன்னுடைய கண்மணி போல காத்து வந்தார். அன்று புதன்கிழமை ரோஷினி பள்ளிக்கூடத்திற்கு வந்து மாணவிகள் உட்காரும் பெஞ்சில் உட்கார போனார். அப்பொழுது ஒரு மாணவி, உன் பெயர் என்ன? ரோஷினியா? புது அட்மிஷனா? சரி நீ இங்கே தான் உட்கார வேண்டும் என்று தன் பக்கத்தில் உட்கார சொன்னார். ரோஷினியும் ஏன் அவள் பக்கத்தில் உட்கார சொல்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. சரி உட்கார்ந்துக்கலாம் என்று உட்கார்ந்தாள். அதுவும் மாணவர்கள் பெஞ்சின் பக்கத்தில் உட்கார ரோஷினிக்கு மிகவும் பயமாக இருந்தது. இதற்கு முன்னால் அவள் படித்த கிறிஸ்டியன் ஸ்கூலில் பெண்கள் வகுப்பு தனி, ஆண்கள் வகுப்பு தனி. ஆனால் இந்த புதுசாக வந்த பள்ளிக்கூடத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரே கிளாஸில் இருப்பதால் அவளுக்கு மிகவும் பயம். ரோஷினி வேண்ட வெறுப்பாக அவளுக்குரிய இடத்தில் போய் உட்கார்ந்தாள். உட்கார்ந்தவளுக்கு ஒரே பயம். மாணவிகளுடைய பேச்சுக்களும் பழகிற விதம் எல்லாமே ரோஷினிக்கு தான் படித்த பள்ளிக்கும் புதுசாக சேர்ந்திருக்கிற பள்ளிக்கும் வித்தியாசங்கள் தெரிந்தன. கோகுல் ஒரே தாவலில் பக்கத்தில் இருக்கும் மாணவனை தாண்டி ரோஷினிக்கு பக்கத்தில் மிக அருகில் இருக்கும் மாணவர்கள் பெஞ்சில் தொம் என்று உட்கார்ந்தான். டேய் ராஜேஷ், இந்த இடம் எனக்கு மிகவும் சௌகரியமாக இருக்குடா என்று கோகுல் சொல்ல, ஆமாண்டா கோகுல், இனிமேல் உனக்கு இந்த இடம் தாண்டா சொல்லிவிட்டு ரோஷினியை எட்டி பார்த்தான் ராஜேஷ். ரோஷினிக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது அந்த கருத்த பையன் பெயர் ராஜேஷ் என்று. மேலும் அதன் பிறகு தான் தெரிய வந்தது. கோகுலும் ராஜேஷும் இணைப்பிரியாத நண்பர்களாம். எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சேர்ந்து செல்வர். ஒரே மாதிரியான பேச்சுக்கள், வகுப்பில் எடுக்கும் மார்க்குகள் கூட ஒன்றாகவே இருக்குமாம். அப்படிப்பட்ட ஒளிவு மறைவில்லாத நண்பர்களாம். ஆசிரியர் போர்டை பார்த்து பாடம் எடுக்கும்போது ஆசிரியரையே விமர்சிப்பார்களாம். அவ்வளவு ஒழுக்கமான நண்பர்களாம். அன்று ஞாயிற்றுக்கிழமை ரோஷினி சற்று சோர்வுடனும் பயத்துடனும் காணப்பட்டாள். வெளியில் போய்விட்டு திரும்பிய முருகேசன் சோகத்துடன் இருந்த ரோஷினியை பார்த்து, ஏமா ஒருவித கலகத்துடன் இருக்கிற? அண்ணன் ஏதாவது சொன்னான்னா? இல்லை தம்பி ஏதாச்சும் வம்பிற்கு இழுத்தானா? பாசப்பிணைப்போடு முருகேசன் தன் மகள் ரோஷினியிடம் கேட்க, அதற்கு இவள், இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு புது பள்ளிக்கூடம் என்பதனாலே எனக்கு எல்லாருமே புதுசாக இருக்கிறாங்க, பயமாகவும் இருக்குது, ஆசிரியரும் புதுசாக இருக்கிறாங்க, நான் எப்படித்தான் போகிறேனோ கண் கலங்கினாள் ரோஷினி. அதற்கு அவள் அப்பா, ரோஷினி நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, போக போக சரியாகிவிடும். ஏன் கண் கலங்குற? யாரும் முன்னிட்டு பேசவில்லையா? ஆசிரியர் நன்றாக பாடம் எடுக்கிறார்களா? ஒரு வாரம் கழித்து தான் யூனிஃபார்ம் தைத்து டெய்லரிடம் வந்து வரும். அது வரைக்கும் இந்த யூனிஃபார்மை போடு, சரியா? ரோஷினி நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, போக போக சரியாகிவிடும் என்றார் முருகேசன். தன் மகளை பார்த்து, ரோஷினி நீ சேர்ந்திருக்கிற பள்ளியில் மாணவர்களும் சேர்ந்து படிப்பதால் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு சரியான நேரத்தில் வீடு வந்து சேர்ந்திடணும். மற்ற எந்த நினைப்பிலும் திசை திருப்பாமல் படிப்பிலும் நல்ல கவனம் செலுத்தி ஆர்வத்துடன் மதிப்பெண்கள் வாங்கணும். தெரிந்ததா? உனக்கு அப்பாவை பற்றி நல்லா தெரியும்ல? எனக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான், அதுவும் தெரியும்ல? முருகேசன் தன் மகளுக்கு புத்திமதி சொல்வது போல் கூடவே எச்சரிக்கையும் செய்தார். ரோஷினிக்கு ஏதாவது இடையூறு நேருமானால் அதை துளி கூட முருகேசனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவள் சிறிது முகம் சோகமாக வைத்தால் கூட அவருடைய பையன்களை அடித்து விடுவார். ஏண்டா எதனா செஞ்சீங்களா என் பொண்ணை அப்படின்னு கேட்பார். அது பற்றி ரோஷினிக்கு சிறு வயதிலிருந்து தெரியும். ரோஷினி அப்பாவின் அறிவுரையை ஏற்றதன் அர்த்தமாக மெல்லிதான குரலில் என்று தலையை அசைத்தாள். பிறகு
தன் சகோதரர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு தூங்கப் போனாள்.